ஏகே விசிஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் இருக்காங்களே, எந்த அளவுக்கு விஜய்க்கு ஆதரவா இருக்கும்? அவரோட 2026 தேர்தலுக்கு இது எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கும்? இப்ப ஆதரவு இல்லாம இத்தனை பேர் வந்திருக்காங்களா? அவர் களத்துக்கு வரல அப்படின்றாங்கல்ல. களத்துக்கு வராம 2வது மாநாட்டுல முன்னதோட போன மாநாட்டதோட இந்த மாநாட்டுல எவ்வளவு கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இல்ல இன்னும் 3 மாசத்துக்கு எங்க பேச்சாதான் இருக்கும். அப்ப அவர் எந்த அளவுக்கு களத்துக்கு வந்துங்கிறாரு, அண்ணா இன்னைக்கு வந்துட்டு என்ன பேச போறாரு, அதுக்கெல்லாம் இத்தனை நாள் நீங்க பேசுனதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு நைட் எங்க அண்ணா சாயந்தரமா பதிலடி கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. இந்த மாநாட்டுல இருக்கிற வசதி அளவுக்கு களத்துக்கு வரலன்றீங்களே. இத்தனை நாளா 75 ஆண்டுகளோ ஏதோ ஒரு ஆண்டுகளோ நீங்க அரசியல் பண்றீங்க. இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வச்சு எப்படா நீங்க மாநாடு அமைச்சிங்கிறீங்க சொல்லுங்க? எத்தனை மாநாட்டுல நான் பாத்துங்க, ஏதாவது ஒரு மாநாட்டுல இந்த நீர் வசதியோ சரி, இவ்வளவு பெரிய பார்க்கிங் வசதியோ சரி, ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோ சரி ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அது பத்தாத குறைக்கு அதனுடைய தப்பை உணர்ந்து இவ்வளவு பண்ணியிருக்காங்கல்ல. இதுதான் களத்துக்கு இதுதான் களம். வேற என்ன களத்துக்கு வரலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது இருக்கு அப்படின்னா, அதாவது எல்லாருமே நடிகரை ஓட்டா மாறாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பு வைக்கிறாங்க. இப்ப எப்படி ஓட்ட மாறாது? நான் இப்ப என்ன பார்த்துட்டு போய் வீட்டுல தூங்குவா போறேன் ஓட் லிஸ்ட் வாங்கிட்டு? ஓட்டு போடுறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் தருமபுரி மாவட்டத்துல இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் வந்து பேசுறேன். இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்னா நான் என்ன அண்ணனை பார்த்துட்டு சும்மா கையாட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம்? எல்லாரும் ஓட்டு போட தானே வந்திருக்கீங்க. ஏன்னா ஓட்டு லிஸ்ட்டை வாங்கிட்டு நாங்க உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு நான் ஜோப்ல வச்சுக்கிறதுக்காக இருக்கிறோம். அதே மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்க எல்லாம் பேசுறதுக்கு, நீங்க ஏமாத்தின் திருடி தின்றதுக்கு நாங்க என்ன உங்களுக்கா ஓட்டு போடுவோம் சொல்லுங்க? 7 மாசம் தான், 7 மாசம் தான். அதே மாதிரி இந்த சீமன் அண்ணன் இருக்காரு இல்ல, அந்த மாடு கூட்டம் ஒரு மாநாட்டு போட்டாரு. கரெக்டா எடுத்து பாருங்க, மாடு கூட்டம் தான் அதிகமா இருக்கும், மனுஷங்க கூட்டம் கம்மியா இருக்கும். இந்த கூட்டத்தை வந்து பாருங்க, அனில் குஞ்சி டிவிக்கன்றாங்க. அண்ணனுக்காக நாங்க டிவிக்கு எடுத்துக்கு வந்தாலுமே எங்களை பாக்குறாரு. போன மாநாட்டுல நீ கை நீட்டி ஒரு தொண்டரை அடிக்கிற நியாயமாடா சொல்லு? எங்க அண்ணன் அப்படி இல்ல, வாடான்னு கட்டி பிடிச்சி தோல்ல கை கொடுக்கறத எங்க அண்ணனுடைய கொள்கையும், எல்லா உரிமையும் எல்லா சமம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. என்னதான் பேசினாலும் நீ ஒரு ஆளை கீழே இறங்கி நீ போய் அடிக்கிறனா நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கிறியா சொல்லு? எங்க அண்ணனை பத்தி பேசுறது தகுதியே இல்லை உனக்கு. இதுக்கு முன்னால எங்க அண்ணன் வரலன்னா உனக்கு தான் நான் ஓட்டு போட்டு இருப்பேன். எங்க அண்ணனவே பகைச்சிக்கும் போது நான் உன்னை பேசுறது தப்பே இல்லை, புரியுதாங்களா? இதுக்கு முன்னால எங்க அண்ணன் வராத போது நான் சீமானுக்கு தான், சீமானோடைய நான் ஒரு இதுதான். ஆனா எங்க அண்ணனை பத்தியே பேசும்போது நீ எல்லாம் ஏறா 8% ஓட்டு, நீ அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றியே. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஓட்டு போட்டவங்களே நாங்க தான்டா, நாங்க தான் ஓட்டு போட்டவங்களே நாங்க தான். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஆட்சிக்கு வந்தா இவர் இதை செய்யணும் உடனே அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுங்க? ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யணும்னா திமுகவை கதற விட்டாலே எனக்கு அதுவே போதும். ஏன்னா அவங்க திருட்டி தின்றதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்றாங்க. திமுகவை கதற விட்டாலே போதும். அது திமுகவை ஒழிச்சாங்க இங்க எல்லாமே ஓகே தானுங்க. வேற என்ன போய் இருக்கு போகுது? வேற எந்த இல்லையே. இப்ப நான் உண்மையிலே சொல்றேன், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, எடப்பாடியார் வந்தாங்க. இத்தனை வருஷம் இல்லாத கடன் 4 லட்சம் கடன், 4 லட்சம் ரூபாய் கடன், 4 லட்சம் கோடி, சரி 4 லட்சம் கோடி கடன் வாங்கி அவங்க குடும்பம் தான் வாழுது, மக்களுக்காக எதுவுமே வாழல. அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா போதும். அண்ணன் வந்துட்டு இந்த 4 லட்சம் கோடி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு போதும். எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்தாரு, அப்ப எல்லாம் எடப்பாடி ஊழல் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே, இப்ப டிஎம்கே ஊழல் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கே வருது. டிவிக்கே நம்ப கம்மியா இருக்கு. அண்ணா அண்ணன் ஊழல் செய்யறதா இருந்தா சினிமால சம்பாதிக்கிறதோடவா எங்க ஊழல் செஞ்சு அவர் வளர்ந்துட போறாரு? சினிமால இருக்கிற சம்பளத்தோடவா எங்க ஊழல் செஞ்சு வளர்ந்துட போறாரு? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 200 கோடியோ 300 கோடியோ பத்தாதா? 1 கோடி இருந்தா ஒவ்வொரு குடும்பமும் இங்க வாழும். அது மாதிரி 200 கோடி ஒரு படத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 3 படமோ இல்ல 2 படமோ, ஒரே படம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாலையும் ஒரு மாசத்துக்கும் எத்தனை கோடி செலவு பண்ணாலே அந்த 250 கோடி காலி ஆகாது. ஏன்னா அவருக்கு எல்லாம் செட்டில்டுனா அவர் விட்டு எங்களுக்காக வரணும்னு இல்லைண்ணா, புரியுதுங்களா? பாக்குறதுக்காக வந்து. என் பேர் பிரபுங்க, நான் சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒன்றியம் கத்தேரி ஊராட்சியிலேருந்து வந்திருக்கிறேங்க. எனக்கு கழகத்தில் வந்து கத்தேரி ஊராட்சி செயலாளராக நீ போட்டிருக்கிறாங்க. நம்ம தளபதி நம்பி எல்லா மக்களும் ஓட்டு போடணுங்க. ஏன்னா அவர் வந்து பொது வாழ்க்கையை விட்டுட்டு நமக்காக தான் வராருங்க. பொது வாழ்க்கையை விட்டுட்டு அரசியலுக்கு நம்ம மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது, பொது வாழ்க்கையை விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னா அவர் வந்து மக்களுக்காக வராரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுல ஏகப்பட்ட சம்பளம் வருதுங்க. அவர் அதே போதுன்னு நினைக்கலையே.
தமிழக தமிழக மக்கள் அதாவது ஒரே குறிக்கோளுக்காக மக்களுக்காக அவர் வராரு. அதாவது தமிழக மக்கள் வந்து என்னை இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரமா ஆக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு திரும்ப நன்றி கடற இதை செய்யணும்னு தான் வராருங்க. அதை ஒரே வருஷங்க அதை விட்டுட்டு இப்ப தளபதி ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆ, தளபதி இதை செய்யணும் அப்படின்னு நீங்க எது நினைக்கிறீங்க? விலைவாசி கட்டுப்படுத்தணுங்க. விலைவாசி ரொம்ப அதிகமாகி போச்சுங்க. ஒவ்வொரு பொருளும் எடுத்தாலும் எல்லா விலைவாசி அதிகம். பெட்ரோலு டீசல் விலை அதாவது ஆளுங்கட்சியாவது எதிர்கட்சியாக இருக்கட்டும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற கிடையாதுங்க. அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. அவங்க திட்டம் பாத்தீங்கன்னா அவங்க திட்டம் எல்லாமே பணக்காரங்களுக்கு மிட்ட மிராசுக்கான திட்டம் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தளபதி திட்டம் அப்படி இல்லைங்க. ஏழை மக்களுக்கு உழைக்கும் வர்க்கத்துக்கு பாமர மக்களுக்கான திட்டம் தான் அவர் கொண்டு வருவாருங்க. நீங்க அவரு அவர் உண்மையா அவர் வழிங்க உண்மையா அவர் கை கொடுக்குறாருங்க. நம்ம அவர் வழியில போனோம்னா மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவாருங்க. தமிழக மக்களுக்கு அவர் நல்லது பண்ணுவாருங்க. நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். தெற்கு ஒன்றியத்துலேருந்து வந்து இப்போ வந்து தளபதி இங்கே ஆட்சிக்கு வந்தால் அவர் எங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னா இவங்க என்னென்ன ஊழல் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து கல்விக்கும் மருத்துவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா? அது கொடுத்தாலே போது நாடு வல்லரசாக மாறிடும். சரிங்களா? இது எல்லாமே இதாக இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஃபீஸு அவங்க மொக்கமாக கொள்ளையடிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் பாதி பேர் தான் படிக்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் கொள்ளையடிக்கிறாங்க. இந்த பையனுக்கு 50,000 ஃபீஸ் வாங்குறாங்க. சரிங்களா? அந்த கல்வி தொகையை வந்து ஒழிக்கணும் போல. சரிங்களா? இந்த கல்வியை வந்து கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூலுக்கு நீங்க கொடுத்து நடத்துறத கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்கணும். அரசாங்கங்கிறது என்னதுங்க? அரசாங்கங்கிறது என்னங்க? அரசாங்கம் நடத்துறதுக்காகத்தான் அரசாங்கம். அதுவே நீங்க எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அப்புறம் எதுக்கு அரசாங்கம்? அது மத்த பிரைவேட்டே பண்ணிட்டு போயிடலாம்ல. ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? அரசாங்கம் நடத்த வேண்டிய விஷயத்த பூரா அரசாங்கம் தான் நடத்தணும். மற்றவங்க நடத்த வேண்டிய விஷயத்த மற்றவங்க தான் நடத்தணும். அப்போதான் எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? இதான் கோயம்புத்தூர்ல ஒரு வேலை நடக்கலைங்க. ஒரு வேலை நடக்கல. எல்லாமே ரோடுல இருந்து அத்தனையுமே கடப்புல கிடக்குது. இதுவரை இன்னமும் சரியாகவே இல்லை. சரிங்களா? இன்னமும் அப்படியே கடப்பில் இருக்குது. ஆனா போன ஆட்சியில் இருக்கிறவங்க வேற நல்ல செய்வதை விட்டு போட்டு வேற விஷயம்லாம் பண்ணாங்க. சரிங்களா? ரோடு போட்டிருக்கலாம், அதை விட்டு போட்டு மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. இந்த ஆட்சியில பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த ஆட்சியிலும் பண்ணல. தளபதி வந்தாதான் எல்லாத்தையும் ஒழிப்பாரு, எல்லாத்தையும் நல்லதுக்காக செய்வாரு. இதுதான் எங்களோட குறிக்கோள். அதனால அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் நாங்க. சரிங்களா?